அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். நாளை புதுச்சேரியில் களமிறங்கும் விஜய் பல தடைகளை தாண்டி மீண்டும் தவேகா தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியது. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்கள் மீண்டும் ஆக்டிவ் அரசியலுக்கு வர உள்ளார். கரூர் பெருந்துயர சம்பவத்தால் தமிழக வெற்றிக் கழகமே முடங்கி போய் இருந்தது. பின்பு ஒரு வாரியாக சுதாரித்து கொண்டு அந்த மக்களை மாமல்லபுரத்துக்கே அழைத்து இழப்பீடு வழங்கினார்கள். பின்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு 2000 பேர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். QR கோட் ஸ்கேனிங் மூலமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். வேறு யாருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை. மேலும் ஈரோடு மாவட்டத்தில் வரும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்ட செங்கோட்டையன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் 75,000 பேர் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 75,000 பேர் கூடக்கூடிய இடம் அது இல்லை. அது குறுகலான இடம். அங்கு அத்தனை பேருக்கு அனுமதி தர முடியாது என காவல்துறை மறுத்துவிட்டது. எனவே வேறு இடத்தை தேர்வு செய்ய செங்கோட்டையின் தலைமையிலான அணி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சேலத்தில் பிரச்சாரம் செய்ய டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கேட்டார்கள். அங்கேயும் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு மற்றும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அனுமதி தர மறுத்துவிட்டது காவல்துறை. பின்பு பாண்டிச்சேரியில் 5ஆம் தேதி ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கும் மறுப்பு தெரிவித்து விட்டது பாண்டிச்சேரி அரசு. பின்பு ஒரு வாரியாக நாளை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில் லாஸ்பேட்டையில் பொதுக்கூட்டத்தை நடத்த புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது. அதே சமயத்தில் 5000 பேர் மட்டுமே கூட வேண்டும். அனைத்து தொண்டர்களும் இங்கு வரக்கூடாது. புதுவையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது. 5000 பேரையும் QR கோட் ஸ்கேனிங் மூலமாகத்தான் அழைத்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. 5000 பேரையும் 10 கேபின்களாக பிரித்து 500 பேர் வீதம் உட்கார வைக்க வேண்டும். யாரும் முண்டியடித்து கூட்டத்தை உருவாக்கிவிடக்கூடாது. மேலும் அந்த பொதுக்கூட்டத்தில் தீயணைப்பு, ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு, குடிநீர், கழிப்பிட வசதி, சுகாதார வசதி என அனைத்தும் இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் உறுதிப்படுத்தப்பட்ட பின்புதான் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் நேரடியாக புதுவையிலேயே முகாமிட்டு அனைத்து பணிகளையும் கவனித்து வருகிறார். நாளை மீண்டும் பொதுக்கூட்டத்திற்கு விஜய் வர உள்ளதால் அவரது பிரச்சார வாகனம் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு நேற்றுதான் வெளியில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் விஜய் மட்டுமே பிரதானமாக பேசுவார். மற்றவர்கள் யாரும் பேச மாட்டார்கள். அதே சமயத்தில் 2வது பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் போன்றவர்கள் பேசினார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் இணைந்த செங்கோட்டையன் மற்றும் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் பேசுவார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. செங்கோட்டையன் அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி. எனவேதான் அவரை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். இனி நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் அவரது ஆலோசனை கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் புசி ஆனந்தின் சொந்த மாநிலம் புதுச்சேரி என்பதனால் அவர் தலைமையில் இங்கு பொதுக்கூட்டம் நடத்தப்படலாம். அதே சமயத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், யார் யார் எங்கு இருக்க வேண்டும், யார் யாருக்கு எப்படி இடத்தை தேர்வு செய்து தர வேண்டும் என அனைத்து ஆலோசனைகளையும் செங்கோட்டையன் தான் கொடுத்து வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பும் அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. பல தடைகளை கடந்து நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். இது முடிந்த உடனேயே மிக விரைவில் ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பின்பு இந்த கட்சியினுடைய செல்வாக்கு உயர்ந்துள்ளது. மேலும் கூட்டணிக்கே வர தயக்கம் காட்டிய பல கட்சிகள் தற்பொழுது விஜயோடு பேச்சுவார்த்தைக்காக காத்து கிடக்கிறார்கள். மேலும் OPS TTV தினகரன் போன்றவர்கள் கூட தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த தொடர்ந்து தயாராகி வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்து வருவதாகவும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து பலர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திலும் இணைந்து வருகிறார்கள். நன்றி.